1962 முதல் 67 வரை முதல்வராக இருந்தவர் பக்தவச்சலம். அவர் நல்ல நிர்வாகி. ஆனால் பொதுமக்களின் மனம் அறிந்து செயல்படத் தெரியாத அறிவாளி என்று காங்கிரஸ் சகாக்களே சொல்வது உண்டு. 1967 தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் மீது முழு தாக்குதல் தொடுத்தனர் திமுக தலைவர்கள். அவர் ஆட்சியை இழந்தார். திமுக முதல் முறையாக அதிகாரத்தை கைப்பற்றியது. 53 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தவச்சலத்திற்கு அன்பு மரியாதை செலுத்தியிருக்கிறது திமுக. திருப்பூர் தொண்டர்களுக்காக வீடியோ மூலம் உரை நிகழ்த்திய மு.க. ஸ்டாலின், திமுகவின் நிறுவனரான CN அண்ணாதுரைக்கு நிகராக பக்தவச்சலத்தை அன்புடன் குறிப்பிட்டார். 1962 சீன தாக்குதலின் போது இந்திய ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்தது அன்றைய அண்ணாவின் ஆட்சி என்று ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் இதை கேள்விப்பட்டு புலங்காங்கிதம் அடைந்துள்ளது. காங்கிரஸ் முதல்வருக்கு அன்றைய அண்ணா என்ற அடைமொழி வழங்கிய ஸ்டாலினை தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி நேரில் சந்தித்து நன்றி தெரிவிப்பார் என்று சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்கள் தெரிவித்தன.